Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லபடியாக நீங்கள் 12th மேக்ஸுக்காக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க. இந்த நேரத்தில் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணுறதுக்காக நம்ம அப்லோட் பண்ணல. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து நம்ம அட்டன் பண்ணலாம், ஏன் இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து நம்ம அட்டன் பண்ணணும், அதாவது ஒரு கொஸ்டின் வந்து சுத்தமாக தெரியவே இல்லை, தெரியாத கொஸ்டினுக்கும் நம்ம யாராவது எப்படி மார்க் எடுக்க முடியும், அதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணிருக்கேன். ஏன்னா மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஸ்டெப் மார்க் இருக்குது அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். அப்போ சுத்தமாகவே தெரியவே இல்லை, அப்புறம் எப்படி சார் மார்க் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சென்டம் ஸ்கோர் பண்ணணும், இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 மார்க் வந்து ஈஸியாக நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா செலெக்ஷன் ஆஃப் கொஸ்டின் வந்து ரொம்ப முக்கியமானது. அப்போ எய்தரா சாய்ஸில் எந்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, எந்த கொஸ்டினுக்கு நம்ம மிஸ்டேக் விடாமல் நம்மளால் எழுத முடியும், எந்த கொஸ்டினுக்கு நம்ம மிஸ்டேக் விட்டு எழுதினாலும் ஸ்டெப் மார்க் வந்து அதிகமாக இருக்குது, இந்த மாதிரிலாம் நம்ம என்ன பார்த்தா திங்க் பண்ணி நம்ம எழுதும் போது கண்டிப்பாக நாம் பப்ளிக் எக்ஸாமில் கொஸ்டின் கஷ்டமாகவே வந்தாலும் நீங்கள் என்ன பண்ண முடிச்சு பார்த்தீங்கன்னா நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நாளையிலேருந்து எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கோட் ஏ கோட் பி அப்படின்னு சொல்லி 2 கோடு இருக்கும். சரியா, 2 கோடு எந்த கோடு உங்களுக்கு வருது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துங்க. 2 செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கும். அதில் வந்து 1 வேர்ட்ஸ் மட்டும் நமக்கு சஃபில் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதனால் தெளிவாக நீங்கள் பார்த்து எழுதுங்க. சரியா, அது மட்டும் இல்லாமல் நமக்கு கொஸ்டின் நம்பர், ஆப்ஷன், ஆன்சர் இது 3மே ரைட்டாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து ஆன்சர்ஸ் வந்து 1 மார்க் வந்து கொடுப்பாங்க. சரியா, இதில் ஏதாவது ஒன்று ரைட்டாக இருக்குது அதனால் எனக்கு வந்து மார்க் கிடைச்சிருமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா கிடைக்காது. ஏன்னா நிறைய பசங்க வந்து ஆப்ஷன் வந்து ஏ ஆப்ஷனை போட்டு ஆன்சர் வந்து சியோட ஆன்சர் எடுத்து எழுதுவாங்க. ஏதாவது ஒன்று கரெக்டாக இருந்தால் ரைட்டு போட்டுருவாங்கல்ல அப்படின்னு சொல்லி பசங்க எழுதுவாங்க. ஆனால் அப்படி கிடையாது, 3மே நமக்கு ரைட்டாக இருக்கணும், அதை பார்த்துங்க. அதுக்கப்புறம் 2 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பாருங்கள். சரியா, இப்போ 2 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் பார்த்துட்டீங்க. இது வந்து ஆக்சுவலாக மார்ச் 2024 இப்போ நம்ம ரீசெண்டாக எழுதணும்ல, அதோட ஆன்சர் கீ தான் நம்ம பார்த்துருக்கோம். சரியா, அப்போ இந்த 2 மார்க் கொஸ்டின்ஸ்க்கு வந்து எப்படி வந்து மார்க் வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. சரியா, எப்படி வந்து ஸ்டெப் மார்க் வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். இப்போ 23வது கொஸ்டின் வந்து எடுத்துக்கலாம். 23வது கொஸ்டின் எடுத்துக்கலாங்கிறத இப்போ df = 2x + 3 × dxன்னு எழுதணும். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவோம், df/dxன்னு சொல்லி விட்டுட்டு அப்படியே விட்டுருவோம். சரியா, அப்போ df = 2x + 3 × dxன்னு எழுதுனா 1 மார்க்கு, அப்புறம் df = 0.18 சொல்லி கடைசி ஆன்சர் எழுதும் போது நமக்கு 1 மார்க் கிடைக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 24வது கொஸ்டின் வந்து பாருங்கள், y = mx நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னாவே 1 மார்க்கு. சரியா, அதுக்கப்புறம் y = dy/dx × xன்னு எழுதுனீங்கன்னா 1 மார்க்கு. MA அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா லாஸ்ட் இயர் வந்து கிரேஸ் மார்க் வந்து கொடுத்துருந்தாங்க. சரியா, அப்போ அந்த கிரேஸ் மார்க்லாம் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன், அதையும் நீங்கள் பாருங்கள். அதுவும் உங்களுக்கு ரொம்பவே முக்கியமான வீடியோவாக இருக்கும். சரியா, ஓகே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இந்த 28th கொஸ்டின் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக 9th சாப்டர்லேருந்து இந்த சம் வந்து கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா, அதாவது 0 to π லிமிட் வந்து ரொம்ப முக்கியமான 0 to π/2 இருக்கணும், இல்லை சைன் பவர்லேயோ இல்லை காஸ் பவர்லேயோ இருக்கணும். சரியா, ரிடக்ஷன் மெத்தட்னு சொல்லுவோம்ல, இந்த ரிடக்ஷன் மெத்தடில் நமக்கு வந்து சம் வந்து கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா, அந்த ஃபார்முலா எழுதுனீங்க அப்படின்னாவே 1 மார்க், அந்த ரிடக்ஷன் ஃபார்முலா வந்து எழுதுனீங்க அப்படின்னா 1 மார்க், அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் 30th கொஸ்டின் 30வது கொஸ்டின் ரொம்ப ஈஸியாக என்ன பண்ணுறான்னு சொல்லி பார்த்து கேட்டாங்க, கோப்ளானர் அப்படிங்கிறத நீங்கள் ப்ரூவ் பண்ணால் போதும். கோப்ளானர்னால் நீங்கள் என்ன பண்ணால் டிட்டர்மினன்ட் போட்டு நீங்கள் 0 கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்பு. நல்லா நீங்கள் கவனிச்சுங்க. ஸ்டெப் மார்க் பாருங்கள், அதாவது தி கிவன் வெக்டார் ஆர் கோப்ளானர் எழுதணும், எழுதுனா தான் அங்கே 1 மார்க்கு. நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா =0ன்னு சொல்லி போட்டு அப்படியே முடிச்சுடுவீங்க. முடிச்சுட்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 மார்க் திரும்ப தரமாட்டாங்க. அப்போ தி கிவன் வெக்டார்ஸ் ஆர் கோப்ளானர் அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்து எழுதுனீங்க அப்படின்னா 1 மார்க் இருக்கும். அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. சரியா, இதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணுறது. அதுக்கப்புறம் மற்றதில் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மேக்ஸிமம் ஃபார்முலா எழுதணும் அப்படின்னாவே நமக்கு வந்து 1 மார்க் இருக்கும். சரியா, அதனால தான் விட்டுட்டு வராதிங்கன்னு சொல்கிறதுக்கு காரணம் வந்து அதுதான். அதுக்கப்புறம் இந்த 34வது கொஸ்டின் வந்து நிறைய பேர் இதை பண்ண மாட்டோம். u is an homogeneous function of degree 3/2. அந்த ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன் நம்ம எழுதணும். சரியா, ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன் எழுதுனா தான் நமக்கு வந்து என்ன பார்த்தா 1 மார்க் கிடைக்குது. அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. சரியா, இது வந்து 35வது கொஸ்டின் வந்து எப்படி ஸ்டெப் மார்க் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த 40வது கொஸ்டின்
கம்பல்சரி கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்றதை பார்க்கலாம். கம்பல்சரி கொஸ்டின் வந்து உங்களுக்கு தெரியும் ஒரு தியரிட்டிக்கல் கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. சரியா, ஃபஸ்ட்டு சாப்டர்லேயே இருக்குது. டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு -1 நம்ம எழுதிட்டு அதுக்கப்புறம் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ, சரியா, அதை டிட்டர்மினன்ட் போட்டு எழுதணும். அதோட டிட்டர்மினன்ட் பவரில் n-1² இது எழுதணும் அப்படின்னா 1 மார்க். சரியா, இந்த கொஸ்டினை தெளிவாக பாருங்கள். மேபி நமக்கு இந்த வருஷம் பப்ளிக்காக கூட கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 41ல் ஏ கொஸ்டின். இப்போ நல்லா கவனிச்சுங்க. எனக்கு வந்து கொஸ்டினே தெரியல சார், ஆனாலும் எனக்கு வந்து மார்க் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, இப்போ இதில் சில எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் பார்க்கலாம். நல்லா நீங்கள் கவனிச்சிங்கன்னா, இப்போ 41ல் பி கொஸ்டின் வந்து பாருங்களேன். அந்த tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் அந்த ஃபார்முலாவை எழுதி, இது வந்து கொஸ்டின்லேயே இருக்கும். சரியா, அந்த ஃபார்முலாவை எழுதி சப்ஸ்டிட் பண்ணி ஈக்குவல் டு π/4 எடுத்து எழுதிட்டீங்க அப்படின்னாவே, ஃபார்முலாவை எழுதி அதை எடுத்து எழுதிட்டீங்க அப்படின்னா 2 மார்க் இருக்குது. இதெல்லாம் விட்டுறாதீங்க. சரியா, தயவுசெய்து விட்டுறாதீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம கடைசியாக ஆன்சர் எடுத்து எழுதுகிறோம் பார்த்தீங்களா. சரியா, ஆன்சர் எடுத்து எழுதுறதுக்கு 1 மார்க் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா, இப்போ 43வது கொஸ்டின் ஏவும் 43வது கொஸ்டின் பிக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா டயக்ராம் அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதே மாதிரி அக்யூரேட்டாக இப்படியே தான் டயக்ராம் வரைன்னு சொல்லி எந்த வித டயக்ராமும் இங்கே நம்மள கொடுக்கவே கிடையாது. அப்போ ஒரு கொஸ்டினுக்கு டயக்ராம் வருது அப்படின்னா சும்மா நீங்கள் பென்சிலில் ரஃப்பாக நீங்கள் ட்ரா பண்ணிங்க அப்படின்னா போதுமானது. கண்டிப்பாக டயக்ராமுக்கு உங்களுக்கு முழு மதிப்பெண் வந்து கண்டிப்பாக வாங்கிடலாம். ஏன்னா டயக்ராம் நீங்கள் எழுதாமல் விட்டீங்க அப்படின்னா சென்டம் எடுக்கும் போது நீங்கள் என்ன சொல்ல டயக்ராம் நீங்கள் போடவே இல்லை அப்படின்னா 1 மார்க் விட்டுருவோம் தான். சரியா, அப்போ டயக்ராம் வந்து ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் இந்த 43வது கொஸ்டின்ல ஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா dh/dt = 9/10π, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மீட்டர் பர் மினிட் அப்படின்னு சொல்லி அந்த யூனிட் எழுதணும். சரியா, அந்த யூனிட்டுக்கு 1 மார்க் இருக்குது, அதை விட்டுறாதீங்க. சரியா, ஏன்னா நிறைய பேர் யூனிட் எழுத மறந்தவங்க, அந்த யூனிட்டுக்கு 1 மார்க் இருக்குது, விட்டுறாதீங்க. அதுக்கப்புறம் இந்த sin α - β, cos α - β, sin α + β, cos α + βக்கெலாம் அந்த டயக்ராம் வந்து ரொம்ப முக்கியமானது. அந்த ஸ்டெப் மார்க் வந்து எப்படி பிரித்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது நீங்கள் பாருங்கள். ஏன்னா இப்போ நம்ம பார்த்துருக்கிறது கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஆன்சர் கீ தான் நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம். அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. சரியா, அதுக்கப்புறம் 44வது கொஸ்டின்லேயே பார்த்தீங்கன்னா டயக்ராமுக்கு 1 மார்க் இருக்குது, விட்டுறாதீங்க. அதுக்கப்புறம் 44வது கொஸ்டினில் P = 1/x, Q = sin x எடுத்து எழுதணும். அதுக்கு 1 மார்க் இருக்குது. இன்டகிரேட்டிங் ஃபேக்டரில் லாஸ்ட் இயர் சம் வந்து கேட்டிருக்காங்க, அதை தெளிவாக நீங்கள் பார்த்துக்குங்க. சரியா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது 45ல் B நல்லா கவனிச்சுங்க. எனக்கு இந்த கொஸ்டின் தெரியவே இல்லைனாலும் A வெக்டார், B வெக்டார், C வெக்டார்னு சொல்லி கொஸ்டினில் இருக்கதே நான் எடுத்து எழுதுனேன் அப்படின்னா எனக்கு 1 மார்க். சரியா, A வெக்டார் எது, B வெக்டார் எது, C வெக்டார் எது அப்படின்னு சொல்லி இருக்கிறத எடுத்து நம்ம எழுதணும் அப்படின்னாவே நமக்கு வந்து 1 மார்க்கு. அதுக்கப்புறம் வெக்டர் ஈக்குவேஷன், கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் எழுதுனீங்க அப்படின்னா 2 மார்க். அதுக்கப்புறம் 46வது கொஸ்டினில் ஏ டயக்ராம் செலெக்ஷன் ஆஃப் கொஸ்டின் நம்ம பண்ணும்போது இப்போ 46வது கொஸ்டினில் ஏ வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். சரியா, சும்மா டயக்ராம் போட்டு அந்த ஃபார்முலா மட்டும் எழுதிட்டு நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணிங்க அப்படின்னா ஆன்சர் வந்துடும். சரியா, ஆனால் நிறைய பேர் 9th சாப்டர் படிக்கிறதே இல்லை. நீங்கள் நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 47வது கொஸ்டினில் ஏ வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து அதாவது 2 மார்க்லையும் 5 மார்க்லையும் கிரேஸ் மார்க் கொடுத்தாங்க. 7 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கிரேஸ் மார்க் கொடுத்துருந்தாங்க. அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதனால தான் MA அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா, அப்போ ஆன்சர் கீயை நீங்கள் தெளிவாக பார்த்துட்டீங்க அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். சரியா, எதுக்காக இந்த ஆன்சர் கீ வந்து உங்களுக்கு இந்த நேரத்தில் கொடுத்தோம் அப்படின்னா எப்படி வந்து மார்க்கை ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க, கொஸ்டினில் இருக்கிறத எடுத்து எழுதுனாங்கன்னாவே. சரியா, இப்போ ப்ரூவ் தட் சம் வருதுன்னு வச்சுங்களேன், நீங்கள் RHS நீங்கள் எடுத்து எழுதுனீங்க அப்படின்னா 1 மார்க்கு, ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு லாஸ்ட்டாக நீங்கள் எழுதுறீங்க பார்த்தீங்களா, அப்படி எழுதுனீங்க அப்படின்னா 1 மார்க் இருக்குது. இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. சரியா, அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். நாளைக்கு எக்ஸாம் நல்லபடியாக நீங்கள் எழுதுவீங்க, கான்ஃபிடண்ட்டாக போங்க. நம்ம சேனலில் போட்ட வீடியோஸை ரெகுலராக நீங்கள் பார்த்துருப்பீங்க. நல்லபடியாக நீங்கள் எக்ஸாம் எழுதலாம். முக்கியமாக நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வரக்கூடிய நாட்கள் நான் போடக்கூடிய வீடியோஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிடுங்க. தேங்க்யூ.